இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்புடன் காகபுசண்ட மாமுனிவர் வாக்கு. ஈசனிடத்தில் வேண்டிக் கொண்டன ஐந்தறிவுள்ள ஜீவராசிகள். ஆறறிவு படைத்த மனிதனுக்கு புத்திகள் இல்லை. யாங்கள் என்ன தவறு செய்தோம்? எங்களை இப்படி வாட்டுகின்றாயே நீ என்று ஈசனிடம் உரைத்தன ஐந்தறிவு உள்ள ஜீவராசிகள். இதற்கு ஈசனோ, யான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, யாங்கள் எப்போதெல்லாம் தாழ்ந்து விடுகின்றோமோ மனிதர்களும் தாழ்ந்து விட வேண்டும். ஏனென்றால் எதற்கும் யாங்கள் யாருக்கும் துரோகம் செய்வது இல்லை, பொய் சொல்லுவதும் இல்லை, பொறாமை கொள்ளுவதும் இல்லை. ஆனால் மனிதனிடத்தில் அனைத்து புத்திகளும் தாழ்ந்து வருகின்றது. நீ நிச்சயம் பின் வழிவகுக்க வேண்டும். ஈசனோ, சரி, நீங்கள் எப்போதெல்லாம் தாழ்ந்து தாழ்ந்து மனம் வருத்தங்கள் கொள்கின்றீர்களோ அப்பொழுது மனிதர்களும் பல மடங்கு தாழ்ந்து விடுவார்கள். இதுதான் உண்மையப்பா. ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம். இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. அதிகாலையிலேயே நல்முறையாகவே துயிலெழுந்து பின் துளசி நீரை பருக, பின் பருகிய பின் நல்முறைகளாய் ஐந்தறிவு உள்ள ஜீவராசிகளுக்கு பின் உணவளித்து, நல்முறைகள் ஆகவே பின் ஒருவேளை விரதமிருந்து, நல்முறைகள் ஆகவே பின் 5 அல்லது 9 நபர் மனிதர்களுக்கு அன்னம் அளித்து பின் உண்டால், அப்பனே நல்முறைகளாக தம்தாம் முன்னோர்களும் உண்ணுவார்கள் என்பேன். சில துன்பங்கள் கரைந்துவிடும், கரைந்து ஓடும் என்பேன். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம். இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. வாயில்லா ஜீவராசிகளையும் தன் குடும்பத்தில் ஒருவரைப் போலவே நடத்திட வேண்டும். இவ்வாறு நிச்சயம் நடத்திட நிச்சயம் மாயமாகும் உன் பாவ மூட்டை. நலமாகவே பிறர் நலனை காணுங்கள். வாயில்லா ஜீவராசிகளுக்கும் கூட வருத்தத்தை கொடுக்காதீர்கள். அவ்வாறு வருத்தத்தை கொடுத்தால் அவ்வீவராசி எப்படியெல்லாம் கஷ்டங்கள் பட்டதோ நிச்சயம் அவ்வாறெல்லாம் பட வேண்டும். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம். இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. வாயில்லா ஜீவராசிகளுக்கு அன்னம் கொடுத்திட அவைகள் மகிழ்ந்தாலே ஈசனும் மகிழ்ந்து கிரகங்களை கட்டப்படுத்துவான். இறைவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான். மனிதனுக்கு பெற்றுக்கொள்ளத்தான் தகுதி இல்லையே. யான் ஆசிகள் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். ஆனால் மனிதன் அதை பெற்றுக்கொள்ள புண்ணியங்கள் அவசியமாகின்றது. அதனால் தன்னால் முடியாவிடனும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு உங்களால் இயன்றதை செய்து வாருங்கள். அப்பனே மனம் இருந்தால் மார்க்கமும் உண்டு. ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம். இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்புடன் அகத்திய மாமுனிவர். முன்னோர்கள் ஆன்மாக்கள் புவியில் தங்க நேரிட்டால் மனித உடலில் இழுத்துக் கொள்ளும் அப்பனே. அதனால் பல கஷ்டங்களும் நோய்களும் ஏற்படும். ஆன்மாக்களை நல்முறையாக மேலே செலுத்த இம்மகாலய பக்ஷத்திலிருந்து கோமாதாக்களுக்கு அகத்திக்கீரை, வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளிப்பது, ஏதாவது அவர்களுக்கு உணவளித்து வந்தால் அப்பனே ஆன்மாக்கள் அமைதி பெறும் அப்பனே. இயலாதவர்களுக்கு அன்னத்தையும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு அன்னம் மற்றும் நீர் வழங்கிடுதல் வேண்டும் அப்பனே. ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம். இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். கேள்வி: எளிய முறையில் பித்ரு தோஷம் விலகுவதற்கு ஏதேனும் பரிகாரம் உள்ளதா? குருநாதர்: அப்பனே, நிச்சயம். இதனை பல வாக்குகளில் யான் செப்பிக்கொண்டே வருகின்றேன் அப்பனே. வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்துக் கொண்டே வாருங்கள் என்பேன் அப்பனே. இதனால் ஏதோ ஒரு ரூபத்தில் நிச்சயம் முன்னோர்கள் வந்து உட்கொள்வார்கள் என்பதையும் கூட கூறிக்கொண்டேதான் இருக்கின்றேன். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.